அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? ஒரு கிராமத்தில வந்து அ அருணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் வந்து கூடவே நெறைய ஆடுகளையும் வளர்த்துட்டு வந்தாரு. அப்ப அவர்கிட்ட இருக்க ஆடு வந்து ஒண்ணு ஒண்ணா இறந்துக்கிட்டே இருந்தது. சரி சொல்லி போய் சந்தைக்கு போய் இன்னொரு ஆடு ஒண்ணு புதுசா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனாரு. சந்தைக்கு போய் பார்த்து ஒரு ஆடையும் வாங்கி தலையில தூக்கி புதுசா ஆடு இல்லையா? புது ஆடுனா என்ன பண்ணும்? கூட்டிட்டு கூட்டிட்டு வந்தா எங்கிட்டாவது ஓடி போயிரும். அத நடக்க வச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அத தலையில தூக்கி அந்த கழுத்துல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நடந்து வந்தாரு. இது எல்லாத்தையுமே இந்த சந்தையில இருந்த ஒரு 3 பேர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவர் வந்து ஆடு வாங்குறதையும், தூக்கிட்டு போறதையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இது திருட்டு பசங்க. எப்படியாவது இந்த ஆட நம்ம அவர்ட்டருந்து அபகரிக்கணும்னு அவைங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிட்டாய்ங்க. பிளான் பண்ணிட்டு இந்த இவர் நடந்து வந்துட்டு இருந்தார் இல்லையா? அருணன் நடந்து வந்துட்டுருக்கும்போது, ஒருத்தன் வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து, "என்னப்பா எந்த ஊர்லயாவது நடக்குமா அந்த அநியாயம்? நாய தூக்கி இப்படி கழுத்து மேல போட்டு தூக்கி போட்டுட்டு இருக்கியே!" அப்படின்னு நாய யாராவது தூக்கிட்டு போவாங்களா இப்படி? அப்படின்னா இவருக்கு "என்ன நாயா? இந்தாய்யா நான் சந்தையிலேருந்து இப்போதாய்யா புதுசா ஒரு ஆடு வாங்கிட்டு வரேன். நல்லா உத்து பாரு இது ஆடு." அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. திரும்ப இன்னொருத்தன் என்ன பண்ணான், திரும்ப ஒரு கொஞ்ச தூரம் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு, "என்னப்பா இது? இவ்வளோ பெரிய கன்னுக்குட்டிய தூக்கி போய் உன் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிற. உனக்கு பாரமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. "என்னது கன்னுக்குட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட்டா இப்ப தலைய எடுத்து பார்க்குறாரு, நிமிர்ந்து பார்க்குறாரு. ஆட்டுக்குட்டி தான் வச்சிருக்கேன். அதுவும் கத்துது மே அப்படின்னு சொல்லி கத்துது. "டேய் இங்க பாருய்யா, நான் ஆட்டுக்குட்டி தானே தூக்கிட்டு போறேன். அது கத்துற சத்தம் கூடமா உனக்கு கேட்கல? இப்ப தான் ஒருத்தன் நாயின்னா, இப்ப நீ வந்து கன்னுக்குட்டின்ற. இல்ல என்ன இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் கண்ணு கிண்ணு ஏதாவது தெரியாம போயிருச்சா? போய்யா போய்யா வேலைய பார்த்துட்டு போய்யா" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ரொம்ப நம்பிக்கையா நடந்து வந்துகிட்டே இருக்காரு. கடைசியா இன்னொருத்தன் இருந்தான்லயா அந்த 3 பேர்ல ஒருத்தன். அவன் வந்து ஒரு ஆட்டிடையன் மாரியே வேஷம் போட்டுட்டு வந்து, "என்னப்பா இது? கழுதை எவ்வளோ வெயிட்டா இருக்கும். கழுதை தான் பொதி சுமக்கும். அந்த கழுதைய நீ போய் சுமந்துக்கிட்டு போறியே! உனக்கு கொஞ்சம் கூட கண்ணே தெரியலையாப்பான்னு சொல்லி, அவன் இவர பார்த்து கேட்கவும், இந்த இவருக்கு விவசாயி அருணன் இருக்கார் இல்லையா? அவருக்கு வந்து குழப்பம் ஆயிருச்சு. என்னடா வரவங்கலாம் ஒருத்தன் நாயின்றான், ஒருத்தன் கன்னுக்குட்டின்றான், கடைசில இவன் கழுதைன்றான். அப்ப நமக்கு தான் புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? அப்ப நம்ம ஆட்டுக்குட்டிய வாங்கிட்டு வரலையா? அப்படின்னு சொல்லி அவருக்கே ரொம்ப மனக்குழப்பமாகி அந்த ஆட கீழ விட்டுட்டு, எனக்கு என்னன்னா அவர் கிராமத்த நோக்கி ஓடியே போயிட்டாரு. உடனே அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஆட தூக்கிட்டு போயி, சந்தையில போய் வித்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாய்ங்க. இந்த கதையிலேருந்து என்ன அப்படின்னா, நம்ப போற வழி கரெக்ட்டா தான் இருக்கும். நம்ம கரெக்ட்டா தான் இருப்போம். ஆனா நம்ம குழப்புறதுக்குன்னே சில பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில. நம்ம அவங்க சொல்றது எதையும் கேட்காம, நம்பளுடைய வாழ்க்கைய நோக்கி நம்பளுக்கு என்ன கோலோ அத நோக்கி நம்ம தெளிவா, நம்ப மன உறுதியோட போய்க்கிட்டே இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு நல்ல கதையில பார்க்கலாம்.